ஆண்டோரே சான்றோரே, உலகில் பல ஏமாற்று பேர்வழிகள் தெரிகின்றார்கள். அவர்கள் ஒருவர்தான் திருப்பூர் மகாவிஷ்ணு என்பவன், வலையிலே மாட்டிக்கொண்டவன். ஆனால் இன்னும் பல மகாவிஷ்ணுகள் உள்ளனரே. உதாரணமாக போலி பாஸ்டர்கள். டாக்டர்களே தேவையில்லை, நானே பார்த்துக்கொள்வேன், சோமாக்கி விடுவேன் எல்லாரையும் என்கின்றானே இந்த போலி பாஸ்டர்கள். பணம் கொடுத்து நடிக்க கற்பிக்கின்றனர், தரையில் விழுந்து புரளும்படி. அதிலே ஒரு பலே மோசடி தான் நால்மாவடி போலிச்சாமியார் மோகன் லாசர். இவரை போலிச்சாமியார் என்பதற்கு காரணம் என்ன? போலி தீர்க்கதரிசிகள் மட்டிலே எச்சரிக்கையாக இருங்கள் என்கின்றார் ஆண்டவர் இயேசுபிரான், மத்திய 24:24 முதல் 26 வரை. இவர் ஒரு போலி என்பதற்கு ஒரு உதாரணம் மாந்திரிகம், செய்வினை இவற்றை வைத்து பயம் காட்டுகின்றார். மாந்திரியம், செய்வினை இவற்றை நம்பாதீர்கள், அது ஒரு மூடநம்பிக்கை என்கிறது பைபிள். இணைச்சட்டம் 18:10 முதல் 11 வரை, லேவியர் 19:31, இசையா 8:19 முதல் 22 வரை, எண்ணாகமம் 23:23, அப்போஸ்தலர் பணி 8:18 முதல் 20 வரை, விடுதலை பயணம் 22:18, 2 அரசர் 21:6, 2 அரசர் 23:24, சீராக் 34:5, திருவெளிப்பாடு 22:15, 1 குறிப்பேடு 10:13 முதல் 14 வரை. ஆனால் நாலுமாவடி போலிச்சாமியார் என்ன செய்கின்றார்? அங்காடி காரியை பிடித்து சங்கீதம் பாடச் சொன்னால் வெங்காயம் வெங்காயம் வெங்காயம், கருவேப்பிலை 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 என்று பாடுவது போலவே இவர் எப்போது பார்த்தாலும் மாந்திரிகம், தகடு, பேபிசாசு என்று பயம் காட்டுகின்றார். அப்படியானால் கடவுளுக்கு இந்த உலகத்தில் வேலையே இல்லையோ? தகடு வைப்பவன் கையிலே நம்மை ஒப்படைத்துவிட்டு கடவுள் சும்மா வேடிக்கை பார்க்கிறார் எனில் அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு தேவையில்லையே. இனி திருப்பூர் மகாவிஷ்ணுவுக்கு வருவோம். ஒருவர் முடமாகவோ கண் குருடாகவோ பிறந்தால் அது முற்பிறவிலே செய்த கர்மத்திற்கு சாபக்கேடு என்கின்றாரே. அறிவு கெட்டவனே, இதை ஆணித்தரமாக மறுக்கின்றது பைபிள். அருளப்பர் 9:1 முதல் 3 வரை, அப்போஸ்தலர் பணி 3:1 முதல் 8 வரை. ஒரு பெண்ணுக்கு அழகு இல்லை எனில் அதுவும் அப்படித்தான் முற்பிறவிலே செய்த கர்மத்திற்கு சாபக்கேடு என்று. அறிவு கெட்டவனே, அந்த பெண் இதனால் விரக்தி அடைந்து தூக்கு போட்டு செத்து போனால் நீதான் ஜெயிலுக்கு போவாய். ஏன் தெரியுமா? வீணான பயத்தை ஏற்படுத்தி தற்கொலைக்கு தூண்டினதால். ஆகவே திருப்பூர் மகாவிஷ்ணுவே, நாலுமாவடி மகாவிஷ்ணுவே, வீண் வம்பில் மாட்டாதீர், பதமறிந்து பேசுவீர்.